கடந்த 5 வருஷமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படுமா கட்டப்படாதா? அது மட்டும் இல்லாமல் தேர்தல் டைமில் நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, உதயநிதி ஸ்டாலின், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செங்கக்கல்லில் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு அப்பப்போ வந்துடுவார். தேர்தல் டைமில் வந்து கேள்விகள்லாம் கேட்டுகிட்டு இருப்பார். ஸோ அவர் இதுக்கப்புறம் வருவாரா வரமாட்டாரா? ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமை மே 21 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுரை எய்ம்ஸோட அந்த கட்டிட பணிகள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பூஜையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் ஆயிடுச்சு அடிக்கல் நாட்டி, இன்ன வரைக்கும் ஏன் கட்டாமல் இருந்தாங்க? ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் கட்ட போகிறாங்க, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுக்காக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தேவை, அது மட்டும் இல்லாமல் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வருவாரா வரமாட்டாரா கல்லோட, ஸோ இது எல்லாத்த பற்றியும் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித், நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், இதோட சுருக்கம் தான் எய்ம்ஸு. தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் அப்படின்ற இந்த ஒரு அமைப்பு. ஸோ இந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1956 இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணப்படுது. இந்த அமைப்பு எதுக்காக தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கோர், இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லாருமே உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவ வசதியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்படுது தான் இந்த எய்ம்ஸு. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 7 இடங்களில் வந்து இந்த எய்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சைடு தமிழகத்துக்கும் வந்து ஒரு எய்ம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீண்ட போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2015 மத்திய அரசு அனுமதி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டிலேயே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கட்டிக்கலான்னு சொன்னால் கூட எங்கே கட்டலாம் அப்படின்ற ஒரு டாக் போகுது. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் தோப்பூர் அப்படின்ற இடத்துல கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ 2019 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்குது. ஸோ இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் பிரதமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நரேந்திர மோடி வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அடிக்கல் நாட்டு விழாலாம் முடிஞ்ச உடனேயே இந்த மதுரை எய்ம்ஸோட கட்டிட பணிகள்லாம் விறுவிறுன்னு ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கும் இல்லைங்களா, அதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் தான் கட்டப்படுது, மண் அணைக்கப்படுது. ஆனால் அதோட பணிகள் வந்து கட்டப்படாமல் அப்படியே கிடப்பிலேயே போடப்படுது. ஸோ நீண்ட அழுத்தங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2023 வந்து இந்த மதுரை எய்ம்ஸோட கட்டிட பணிகளுக்கு வந்து டெண்டர் விடப்படுது. ஸோ இந்த டெண்டரை யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி நிறுவனம் வந்து வாங்குறாங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் கிடப்பிலேயே போடப்படுது. ரீசெண்டாக கூட 95% பணிகள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கலாய்க்கிற விதமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த செங்கக்கல்லில் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்து நிறைய வந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். ஸோ உதயநிதி மட்டும் இந்த கேள்வியை கேட்கல, நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேள்வியை கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் வந்து இன்னமும் மருத்துவமனை வந்து கட்டப்படலை, மதுரையில் எய்ம்ஸ் அப்படின்றது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்டு, அது ஏன் இவ்வளோ நாளாக கட்டப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் கேள்வி எழுப்பினாலும் கூட எய்ம்ஸ் நிர்வாகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறைக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுமதி வாங்கிக்கிட்டு தான் ஒரு பில்டிங்கை வந்து கட்டணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் மே 2 எய்ம்ஸ் நிர்வாகம் வந்து நம்ம தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறைக்கிட்ட வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சுற்றுச்சூழல் துறையில் இருக்கக்கூடிய குழுவுமே வந்து ஆராய்ச்சி பார்த்துட்டு ஓகே மதுரையில் எய்ம்ஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லி மே 10 தமிழ்நாடு அரசுக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு இப்போது மே 20 முந்தா நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன தான் பர்மிஷன் கொடுத்தா கூட கட்டிடம் கட்டுறதுக்கு நிறைய நிபந்தனைகளை வந்து கட்டுப்பாடுகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கட்டுப்பாடுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எய்ம்ஸ் கட்டக்கூடிய அந்த நிர்வாகம் வந்து தாண்டுறாங்க, மீறுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உரிய நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை சார்பாக தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் கட்டப்படாமலே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த பர்மிஷன் வந்ததுக்கப்புறம் நேற்றுக்கு மே 21 செவ்வாய்க்கிழமை பூஜையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணிகள்லாம் தொடங்கிட்டாங்க.
ஸோ விறுவிறுன்னு இதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஃபஸ்ட்டு ஒரு 18 மாதங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனை, அதுக்கப்புறம் அவசர சிகிச்சை பிரிவு, ஹாஸ்டல், ஸோ இதெல்லாம் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா பணிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 33 மாதங்களில் முடிவு அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேபி 2026 இந்த பணிகள்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் தெரியல எந்த அளவுக்கு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக தான் எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு கட்ட ஆரம்பிச்சிட்டனால வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுக்காக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தேவை அப்படின்றத பார்ப்போம். எய்ம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ வசதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேரணும் ஒரு டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக வந்து நுழைவுத் தேர்வுகள்லாம் நடக்கும். அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் எய்ம்ஸில் ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் வந்து தனியாக ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான டாக்டர்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ இவ்வளோ வசதிகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏழை எளிய மக்களுமே பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துச்சு. ஸோ இந்த ஒரு திட்டம் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு 10,000 ரூபா இருந்தால் போதும் வருடம் ஃபுல்லாக வந்து சிகிச்சை பெற்றிருக்க முடியும். ஸோ நம்ம வாஜ்பாய் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எய்ம்ஸில் தான் சேர்ந்து அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை மட்டும் கிடையாது, படிக்கவும் செய்யலாம். அதையும் தாண்டி இன் ஃப்யூச்சரில் ஏதாவது ஆராய்ச்சிகள் பண்ணணும், அதாவது புதுசாக நோய்கள் வருது அப்படின்னா அதுக்கு தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆராய்ச்சியுமே இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய சுகாதாரத்துறை கட்டுப்பாட்டில் வரும்போது நிறைய ஃபெசிலிட்டிலாம் இங்கே இருக்கும். ஸோ நம்ம எய்ம்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முதல் இதயம் மாற்று அறுவை சிகிச்சையும் நடந்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா செயற்கை கருத்தரித்தல் மையமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எய்ம்ஸில் இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கனால தான் நமக்கு இந்த எய்ம்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த எய்ம்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மதுரையிலையுமே வந்து சீக்கிரமாக கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நம்மளும் வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் சீக்கிரம் முடிஞ்சால் சீக்கிரமாக நம்ம எல்லாருமே ஒரு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ வசதிகளை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நடக்கும். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சா இருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ, ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நன்மையை பேசுவோம். பை பாய், டேக் கேர்.